இன்றைக்கி ஆன்லைன் வேர்ல்டில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஏஐ டூல்ஸ் இருக்குது. ஒவ்வொன்றும் நம்ம ஸ்மார்ட்டாகவும் எஃபெக்டிவாகவும் நம்மளோட வேலையை செஞ்சு முடிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அந்த வகையில் நான் இன்றைக்கி சொல்லக்கூடிய ஒரு ஏஐ டூல் உங்களுடைய காப்பி பேஸ்ட் வேலையை ரொம்ப ஈஸியாக சுலபமாக்கிறோம். ஸோ இந்த ஏஐ டூல் என்ன அப்படின்னா UiPath ஏஐ டூல் அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா காப்பி பேஸ்ட் கிளிப்போர்ட் ஏஐ அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த ஏஐயோட ஃபஸ்ட்டு ஒரு பயனுள்ள விஷயத்தை நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா நீங்கள் இந்த வீடியோவை கண்டினியூவாக வாட்ச் பண்ணலாம். நான் உங்களுக்கு ஒரு டெமோ ஷோ பண்ணுறேன். சரி, இந்த ஏஐ எதற்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாதிரி மல்டிப்புள் பிளேசஸில் இருந்து டேட்டா வருது அப்படின்னா அந்த டேட்டாவை நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு, அதாவது ஒரு இடத்துல நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த ஏஐ ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், நான் இங்கே ஒரு எக்ஸல் ஷீட்டில் எனக்கு வரக்கூடிய ஆர்டர்ஸ் எல்லாத்தையுமே மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஏஐ டூல் எப்படி எஃபெக்டிவாக இருக்கும்னு ஒரே ஒரு சின்ன டெமோ காட்டுறேன். ஜஸ்ட்டு இந்த ஆர்டர் காப்பியை ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். ஜஸ்ட்டு காப்பி விண்டோ கொடுக்குறேன், அனலைஸ் பண்ணுது. இப்போ பாருங்கள், அனலைஸ் பண்ணதுக்கப்புறமா காப்பி ஆகிருச்சு. இப்போது நான் என்னுடைய எக்ஸல் ஷீட்டுக்கு போகிறேன். இப்போ இங்கே போயிட்டு பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக அந்த வேல்யூஸ் பேஸ்ட் ஆகும். ஸோ இப்போ பாருங்கள், அந்த ஆர்டர் காப்பியில் இருந்த வேல்யூஸ் அப்படியே எக்ஸாக்டாக பேஸ்ட் ஆகிருச்சு. சப்போஸ் இப்போது நமக்கு ஒரு வேல்யூ 2 வேல்யூ இருக்குன்னா நம்ம மேனுவலாகவே கூட பண்ணிடலாம். பட் ஒரு 100s of 200s of ஆர்டர் காப்பீஸ் நமக்கு வருது, அது எல்லாத்தையுமே கன்சாலிடேட் பண்ணணும்னா இந்த ஏஐ டூல் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் இதோட ஃபியூச்சர்ஸ் இன்னும் அதிகமாக இருக்குது. அதையும் நான் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு டெமோ காட்டுறேன். இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஏஐ டூலை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். சரி, அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் UiPath.com அப்படிங்கிற இந்த வெப்சைட்டுக்கு போகணும். இந்த வெப்சைட்டுக்கு போயிட்டு ட்ரை UiPath ஃப்ரீ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சைன்அப் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன் வரும். ஸோ நீங்கள் அதில் போயிட்டு ஜஸ்ட்டு உங்களுடைய மெயில் ஐடியை கொடுத்து நீங்கள் அக்கௌண்ட்டும் க்ரியேட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா உங்கள்கிட்ட கூகுள் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா அதை வச்சும் நீங்கள் சைன்அப் பண்ணிக்கலாம். பண்ணி முடித்ததுக்கப்புறமா உங்களுடைய மெயிலுக்கு அந்த லிங்க் வரும். அதே மாதிரி டவுன்லோடும் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி தான் அந்த ஃபைல் டவுன்லோட் ஆகும். ஒன்ஸ் இதை இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி ஒரு டூல் பார் மேலே வரும் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக மேலே பார்த்தீங்களா இந்த மாதிரி ஒரு டூல் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ஸ்க்ரீனில் தோன்ற ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் எந்த ஸ்க்ரீனில் வேண்டுமானாலும் இருந்து உங்களுடைய டேட்டாவை நீங்கள் காப்பியும் பண்ண முடியும், பேஸ்ட்டும் பண்ண முடியும். ஸோ இப்போ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி வந்துடும். சரி, இப்போது இதிலிருந்து டேட்டாவை எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, உங்களுக்கே தெரியும் எப்போவுமே இன்வாய்ஸில் இந்த ஹெட்டர்ஸ் எல்லாமே சேமாக தான் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய எக்ஸல் ஷீட்லேயும் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஹெட்டர்ஸ் அங்கே இருக்கிறதோட கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. சப்போஸ் மேட்ச் ஆகலை அப்படின்னாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் மேட்ச் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த காப்பி பேஸ்ட் வேல்யூ எக்ஸாக்டாக நடக்கும். இப்போ பாருங்கள், நான் ஒரு இன்வாய்ஸை என் மெயிலிருந்து ஓப்பன் பண்ணுறேன். இப்போ இது ஒரு இன்வாய்ஸ் நம்ம ஆல்ரெடி காப்பி பேஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ செகண்ட் இன்வாய்ஸை நான் ஓப்பன் பண்ணுறேன். பண்ணிவிட்டு இதுதான் என்னுடைய இன்வாய்ஸ். ஸோ ஜஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா காப்பி விண்டோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். இப்போ காப்பி விண்டோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணும்போது என்ன நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு அதை காட்டுறேன். இப்போது நம்ம எக்ஸல் ஷீட்டுக்கு வந்துட்டோம். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல ஒரு ஆரோ மார்க் இருக்கும். இதை பார்த்தீங்க அப்படின்னா பேஸ்ட் வித் மேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டீட்டெயில், அதாவது இப்போ நீங்கள் காப்பி பண்ணீங்களே எக்ஸல் ஷீட்லேருந்து, அதாவது உங்களுடைய பிடிஎஃப்லேருந்து காப்பி பண்ணிங்களா, அந்த இது எப்படி மேப் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல உங்களுக்கு காட்டுது. ஓகேங்களா? ஸோ இப்போ டெஸ்கிரிப்ஷன் இந்த டெஸ்கிரிப்ஷனோட மேட்ச் ஆகும்போது அது அந்த இடத்துல போயிட்டு உட்காந்துரும். சப்போஸ் நீங்கள் இதை எதையாவது மாற்றணும்னு நினச்சிங்கன்னா இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் வேல்யூவை கொடுத்துட்டு, இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இப்போ இது உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை ஆஃப் பண்ணிடலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான காலம்ஸை வச்சுக்கலாம், தேவையில்லாத காலம்ஸை நீக்கிக்கலாம். அதே மாதிரி ஃபார்மேட் ஏதாவது மாற்றணும்னா கூட மாற்றிக்கலாம். இப்போது பேஸ்ட் டேட்டா அப்படிங்கிறத கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், பேஸ்டிங் நடக்குது, பேஸ்ட் பண்ணி முடிச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு வேல்யூஸையுமே பார்த்தீங்கன்னா ஒரு பிடிஎஃப் ஃபைல்லேருந்து இன்னொரு இடத்துக்கு ஈஸியாக கொண்டு வர முடியும். சரிங்க, பிடிஎஃப்பில் இருந்து மட்டும்தான் கொண்டு வர முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஒரு
ஃபோட்டோ காப்பி இருக்குது அப்படின்னா அந்த ஃபோட்டோ காப்பியில் இருந்தும் கூட நீங்கள் ரொம்ப ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா வேல்யூஸை கொண்டு வர முடியும். ஸோ பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா எல்லா பிடிஎஃப்பும் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஃபோட்டோ காப்பி மாதிரி தான் இந்த இடத்துல வந்து ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் ஃபோட்டோவில் இருந்து கூட வந்து பார்த்திங்கன்னா இன்வாய்ஸ் டீட்டெயில்ஸை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண முடியும். அதே மாதிரி மேப்பிங் ஏதாவது வேணும்னாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இப்படி பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 100s of 200s of வேல்யூஸை ரொம்ப ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு காப்பி பேஸ்ட் பண்ணி கொண்டு போக முடியும். சரிங்க, இது அதில் இருந்து மட்டும்தான் வந்து கொண்டு போக முடியுமா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. நீங்கள் இது எந்த ஒரு இப்போ எக்ஸலில் இருந்து நீங்கள் இன்னொரு இடத்துக்கும் கொண்டு போகலாம். இப்போ அது எப்படிங்கிறது உங்களுக்கு வந்து காட்டுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே எனக்கு ஒரு கூகுள் ஃபார்ம் நான் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? இப்போது நான் இந்த எக்ஸல் ஷீட்டில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸை ஒன்றொன்னா தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஏற்றணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சார்ஜர் இருக்குது அப்படின்னா இந்த சார்ஜரை நான் இங்கே வந்து பேஸ்ட் பண்ணுவேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இப்படி 10 அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒன்றொன்னா தான் பேஸ்ட் பண்ணிகிட்டு இருப்பேன். பட் இது வந்து டைம் கன்சியூம் பண்ணும். ஏன்னா ஒவ்வொன்றையும் பண்ணுறதுக்கே வந்து டைம் ஆகும். இதில் அடுத்தடுத்து வேறு எனக்கு இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட்டு இந்த இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே போயிட்டு காப்பி செல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. இப்போது காப்பி ஆகிருச்சு. இப்போ பாருங்கள், நெக்ஸ்ட்டு நான் கூகுள் ஃபார்முக்கு வந்துட்டேன். இப்போ பாருங்கள், இந்த இடத்துக்கு போயிட்டு பேஸ்ட் இன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. இப்போ கொடுத்தீங்க அப்படின்னா பாருங்கள், அது ஒவ்வொரு வேல்யூவாக பேஸ்ட் பண்ணும். இப்போ பார்த்துக்கிட்டே இருங்க. நம்ம மொத்தம் 3 வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 காலம்ஸ், அதாவது 3 ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேஸ்ட் பண்ணோம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு இது ஃபில் ஆகிருச்சு. இப்போ நம்ம இதை சப்மிட் கொடுத்துட்றோம். இப்போ பாருங்கள், சப்மிட் அனதர் ரெஸ்பான்ஸ்னு கொடுத்துட்டு இப்போ பாருங்கள் பேஸ்ட் டேட்டா ஏன்னா செகண்டில் இருக்குது. ஸோ செகண்ட் டேட்டா வந்து பார்த்திங்கன்னா இப்போ காப்பி பேஸ்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்கள்கிட்ட ஒரு 100s 200s ரோஸ் இருந்தாலும் ஒவ்வொன்றையும் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஈஸியாக வந்து காப்பி பேஸ்ட் இது மூலமாக பண்ணிக்க முடியும். ஆட்டோமேட்டிக்காக அந்த ஏஐ பார்த்து கிளிக் போர்டு ஏஐ என்ன பண்ணும் அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் ஜஸ்ட் இந்த இடத்துல பேஸ்ட் டேட்டாவை மட்டும் கிளிக் பண்ணிக்கிட்டே இருந்தால் போதும், உங்களுக்கு அடுத்தடுத்த ஃபார்ம் டீட்டெயில்ஸை அதுவே வந்து பேஸ்ட் பண்ணும். ஸோ இதில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மேப்பிங் இஷ்யூஸ் எல்லாம் வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் வந்து இருக்குது. அப்படி உங்களுக்கு மேப்பிங் இஷ்யூஸ் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒன்றுமே கவலைப்பட வேண்டியதில்லை. இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஜஸ்ட்டு இதில் போயிட்டு இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணுங்கள். பேஸ்ட் வித் ரேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் எப்போவுமே. அந்த இது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டீட்டெயில் வந்து எப்படி மேப் ஆகிருக்கு அப்படிங்கிறத வந்து காட்டும். ஸோ அந்த டீட்டெயில் எப்படி மேப் ஆகிருக்கும் அப்படிங்கிறத வந்து காட்டும். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு இந்த இடத்துல வந்து மாற்ற வேண்டியது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ரொம்ப ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேபிளுக்கு இந்த வேல்யூவை வந்து கொண்டு போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஈஸியாக வந்து ஸ்விட்ச் பண்ணி கொண்டு போகலாம். ஏன்னா நேம் எக்ஸாக்டாக இருக்கிறதுனால இங்கே ஈஸியாக வந்து ப்ரிடிக்ட் பண்ணி கொண்டு வந்துருச்சு. சப்போஸ் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் நேம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை வந்து மாற்றியும் நீங்கள் ரெஃபரன்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ அது ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். ஸோ நான் ஒரு எக்ஸாம்பிளாக வந்து இந்த இடத்துல பிடிஎஃப் டு எக்ஸல், அதே மாதிரி எக்ஸல் டு ஃபார்ம் தான் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். பட் இந்த கிளிப்போர்டு ஏஐ வந்து பார்த்தீங்கன்னா அக்ராஸ் மல்டிபிள் டூல்ஸ் மல்டிபிள் பிளாட்ஃபார்ம்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து எஃபெக்டிவாக காப்பி பேஸ்ட் வேலையை செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட் ஆப்ஸில் வந்து இந்த மாதிரி காப்பி பேஸ்ட் பண்ணணும்னு நினச்சி உங்களுக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் ஒரு டைம் செக் பண்ணி உங்களுக்கு சொல்யூஷன் சொல்ல பார்க்குறேன். ஸோ இந்த மாதிரி தொடர்ச்சியான ஏஐ டூல்ஸ் குறித்து, ஏஐ டூல்ஸோட பயன்கள் குறித்து நம்ம விரிவாக வந்து பேச இருக்கிறோம். அந்த வீடியோஸும் உங்களை வந்து சேரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். இது ஸ்ரீ டெக் டாக்ஸ். நான் உங்கள் ஸ்ரீதரன். வணக்கம்.